எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா. இவங்க சின்மயி, வயசு 38 ஆகுது. இவங்க திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல குணம் உள்ள அதே நேரம் நல்ல வசதி சேர்ந்துருக்கிற பெண் வந்தம்மா கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தாங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா ரெடியாக சொல்கிறாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா மிதுனம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூசம்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்துக்கு தான் வரணும் பார்த்து வராங்களாமா. இவங்க ஒரு டிகிரி படித்து முடிச்சிருக்கிறது சொல்லியிருக்காங்க. இவங்க இப்போ சொந்தமாக ஒரு ஹேர் ஆயில் ஃபேக்ட்ரி வச்சு நடத்திட்டு வராங்களா. இவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் என்ன பண்ணணும்னு தேடிட்டு இருக்கும்போது தான் இவங்க பாட்டி ஒரு முடி கொட்டுறதை கட்டுப்படுத்த ஒரு ஹேர் ஆயில் சொந்தமாக ரெடி பண்ணி இவங்களுக்கு சின்ன வயசில் கொடுத்துட்டு இருந்திருக்காங்கம்மா. அதே பிஸ்னஸ்லாம் பண்ணாமல் யோசிச்சு அந்த ரெசிபியை கற்றுக்கிட்டு அதே பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. இவங்க சோஷியல் மீடியா யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்கம்மா. அப்புறம் இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணிட்டு இருக்கிற சொல்லியிருக்காங்க. இப்போ நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஒரு நல்ல வருமானம் வந்துட்டுன்னு சொல்கிறாங்க. இவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல இன்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டையும் பார்த்துக்கிட்டு இவங்க பண்ணுற ஹேர் ஆயில் பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருக்கான்னு சொல்கிறாங்கம்மா. அவங்களும் மேரேஜ் ஆகிட்டு வேறு ஊரில் செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்களுக்கு பையனுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் சொல்கிறாங்கம்மா. கல்யாணம் ஆன சில வருஷத்துலேயே இவங்களுக்கு அவங்களுக்கும் ஒத்து போகாமல் தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்களா. அப்புறம் சில வருஷமாக ஆண் துணை இல்லாமல் தனிமையில் தான் வந்துட்டு வராங்களா. என்ன ரீசன் நம்மகிட்ட சொல்லலாமா, கேட்க வேண்டாம் சொல்லிட்டாங்க. இப்போ தான் அதுலேருந்து மீண்டு வந்து லைஃப் கொஞ்சம் நிம்மதியாக போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க செகண்ட் மேரேஜுக்கு தான் வரன்னு பார்த்துட்டு வராங்களா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போத்தனே வீட்டோட மாப்பிள்ளை வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க பேரண்ட்ஸ் இவங்களை தனியாக அனுப்ப வேண்டாம்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. அதனால தான் இப்படி சொல்கிறாங்க. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் இதை பரவாயில்ல சொல்கிறாங்கம்மா. அவங்களுக்கு தான் ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இவங்க பையனையும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு வருவாங்க. உங்களுக்கு பசங்க தான் ஓகே சொல்லியிருக்காங்க. மனைவியோட கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ண நினைக்கிறாங்க. டாமினேட் பண்ணாமல் நல்லா பாசமாக நடத்தணும்னு தான் சொல்கிறாங்க. ஆல்ரெடி உங்கள் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்கன்னா அதனால தான் அப்படி எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு நல்லபடியாக அவங்க பார்த்துக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவங்களும் அப்ரோச் பண்ணலாமா. இவங்க வீட்டோட அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஒரு 10 கமெண்ட்லாம் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.